ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும், உடைய பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை எங்களுக்கு தந்தரலும். ஜாயின் பண்ண வேண்டியவர்கள் எல்லாரும் ஏற்றவர்களை ஜாயின் பண்ண அவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை தந்தரலும். உடைய பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள் வைத்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாய் கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு ஒரு முறை கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் தொடர்ந்து இவைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து வருகிறார். நீங்களும் கூட இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வேதத்தை கற்றுக்கொள்வதிலே காண்பிக்கிற ஆர்வத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். உண்மையிலேயே தேவன் ஒருவேளை நாம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவன் நம்மை நம்பி இவைகளை கற்றுத்தருகிறார் என்பது நமக்கு அது ஒரு சந்தோஷமான பரவசமான ஒரு விஷயம். ஆண்டவர் இந்த பூமியிலே தாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்யும்படியாக எப்பொழுதுமே அவர் ஆர்வம் உடையவராய், அவர் கரிசனை உடையவராக இருக்கிறார். ஆனால் அதை செய்யும் பொழுது அவர் பெரிய கூட்டத்தை கொண்டு அதை செய்கிறதை காட்டிலும் அவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன், ஒரு சிறு கூட்டம், அவர்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே அவர் தம்முடைய காரியங்களை நடப்பித்திருக்கிறதை பார்த்திருக்கிறோம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று இயேசு சொன்னது போல ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு அதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது அது பயங்கரமாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் ஒரு சிறு கடுகை விதைக்கு ஒப்பாக இருக்கும் என்பதை இயேசு சொன்னார். ஸோ நம்முடைய இந்த பைபிள் ஸ்டடியும் கூட நான் அடிக்கடி அதை தான் யோசிப்பேன். நிறைய லைக்ஸு, நிறைய வியூஸு அப்படிலாம் இல்லாட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களிலே நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் அதை கொண்டு அவர் இந்த பூமியிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் முன்னேறி செல்வோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலே சர்தை சபையை குறித்து நம்ம சிந்தித்தோம். தொடர்ந்து இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சர்தை சபைக்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறதையும் அந்த சபைக்கு என்ன தேவையோ, குறிப்பாக அந்த ஜனங்களுக்கு, அந்த சபை மக்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அதை சொல்கிறதை நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் அதற்கு அடுத்த சபை பிலதெல்பியா சபையை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல முதல் சபையும் 7வது சபையும் ஆண்டவர் அநேக எச்சரிப்புகளை கொடுக்கிறார். 2வது சபைக்கும் 6வது சபைக்கும் அது கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமான குறைகள் இல்லாத சபைகள். 2வது சபை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிமிர்னா சபையும் 6வது சபையாகிய பிலதெல்பியா சபையும் அதிக குறைகள் இல்லாத சபை. ஒருவேளை நிறைய நேரம் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்போம், நம்ம போகிற சபை அல்லாவிட்டால் நம்ம அட்டன் பண்ணுற சர்ச்சில், லோக்கல் சர்ச்சில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு பர்ஃபெக்ட் சர்ச்சை தேடி போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த 7 சபைகளையும் நம்ம படிக்கும் பொழுது முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்ட சபை. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கொடுக்குற ஆலோசனைகளை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அது பர்ஃபெக்ட் சர்ச்சோ இம்பர்ஃபெக்ட் சர்ச்சோ, குறைகள் உள்ள சபையோ குறைகள் இல்லாத சபையோ, இயேசு அதன் நடுவிலே உலாவுகிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் அதை நேசிக்கிறார். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒருவேளை இதில் சிமிர்னா சபையும் பிலதெல்பியா சபையும் மட்டும்தான் பெரிய அளவில் ஆண்டவர் எந்த குறையும் சொல்லவில்லை. அவங்கள்ட்ட குறைகளே இருந்திருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தேவன் சுட்டி காண்பிக்கும்படியாக பெரிய குறைகள் எதுவும் இல்லை. ஆனால் மற்ற சபைகள் நம்ம பார்த்தது போல் 1ஆம் சபை, 7ஆம் சபை, அதுக்கப்புறம் 4வது சபை, 5வது சபை, இந்த 2 சபைகளையும் பார்த்தோன்னா ரொம்ப குறைகள் இல்லை, கொஞ்சம் பேராவது உண்மையாக இருக்கிறாங்க. எபேசு சபையை பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை விளக்கு தண்டே நீக்கி போடுவேன். ஸோ த ஹோல் சர்ச் ஹேஸ் கான் அவே ஃப்ரம் த பர்பஸ். முழு சபையும் அந்த நோக்கத்தை விட்டு போய்விட்டது.
நம்ம 4வது சபையும் 5ஆம் சபையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால தான் நம்ம பெர்கமு சபையை குறித்து பார்க்கும்போது பார்த்தோம். அங்கே வந்து ஒரு சில குறைகள் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சிலர் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி தியத்திரா சபைக்கு சொல்லும் பொழுதும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வேசித்தனத்தில் போயிட்டாங்க. சர்தை சபை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அசுஸ்திப்படுத்தாத சில பேர் சர்தையில் உண்டு. ஸோ வந்து கொஞ்சம் குரூப் இருக்கிறாங்க. ஸோ சில நேரம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற சபையிலே தேவன் ஒருவேளை நம்மை இந்த சிறு கூட்டத்திலே வைத்திருக்கலாம். சர்தை சபையில் இருக்கிற வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேராக நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கலாம். அது சர்ச் முழுமையும் செத்த சபை போல் மாறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அந்த சபையில் என்னவோ வச்சுருக்கலாம், வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர். அதே மாதிரி தியத்திரா சபைக்கு சொன்னது மாதிரி, தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் அப்படின்னு மற்றவர்கள் அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு. ஸோ அது ஒரு சின்ன கூட்டம், தட் இஸ் அ குரூப் அந்த சர்ச்லேயும். அதே மாதிரி பெர்கமு சபையிலையும் பார்த்தோன்னா, உன்னிடத்தில் உண்டு, ஆனால் அவங்களோட நான் யுத்தம் பண்ணுவேன், ஆனால் மற்றவங்களுக்கு பற்றி ஐ எம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்ம இதிலேருந்து கற்றுக்கொள்கிற நிறைய விஷயங்கள் நிறைய உண்டு. இவைகளை குறித்து நம்ம பேசிகிட்டே இருக்கணும்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் இவ்வளவு விஷயங்களை சபைக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, சும்மா ஆண்டவர் கொடுக்கல. இந்த சபைகளை ஏர்லி சர்ச்சில் வந்து எல்லா சபைகளையும் இதை திரும்ப திரும்ப அவங்க வாசிச்சிருக்கிறாங்க. அப்படி தான் சரித்திரத்தில் பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ரிப்பீட்டடாக இதை வந்து ஜானோட அந்த லெட்டர்ஸ், அதனால தான் அது பைபிளில் இடம்பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்து. அந்த கவுன்சில் ஆஃப் நிசையா, அதுக்கு முன்னாடி உள்ள அந்த கவுன்சில்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஜானோட இந்த ரெவலேஷன் வந்து நிறைய சர்க்குலேஷனில் இருந்திருக்குது. நிறைய சபைகளில் இதை வாசிச்சிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி நம்ம வந்து ஒரு வேளை இது நிறைய சிம்பாலிக்காக இருக்குது, நமக்கு புரியாதனால நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த 2-3 அதிகாரங்கள் இருக்கிற சபைகளுக்கான செய்திகளே பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ட்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ சர்ச்சுக்கு ஆண்டவர், ஸோ பழைய ஏற்பாட்டில் முழுசும் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசினார். ஆனால் அதை அடிப்படையாக கொண்டு யோவானை கொண்டு சபைக்கு பேசுகிறார். ஸோ பிகாஸ் இந்த நியூ டெஸ்டமென்ட் எப்படி பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை ஆண்டவர் இந்த பூமியிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொண்டாரோ, அவருடைய மனைவி போல, அவருடைய மணவாட்டியை போல அவர் வந்து சொன்னாரோ, அதே போல் புதிய ஏற்பாட்டில் அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்காக தேவன் தெரிந்து கொண்டது அவருடைய சபை. ஸோ வி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் காட்ஸ் சைட். வெதர் வி ஆர் அட்டெண்டிங் அண்ட் இம்பர்ஃபெக்ட் சர்ச் ஆர் அ பர்ஃபெக்ட் சர்ச், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அந்த ஜெயம் கொள்ளுகளுடைய கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிற, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கேட்டுற மாட்டாங்க, எல்லாரும் அதுக்குள்ளே வந்துட மாட்டாங்க. ஆனால் அவர் தம்முடைய திட்டத்தை ஜெயம் கொள்ளுகிறவர்களை கொண்டு நிறைவேற்றுகிறார். அது நிறைவேற்றி வந்திருக்கிறார். அந்த சரித்திரத்தில் நம்ம தான் பார்க்குறோம். சர்ச் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுனால ஹிஸ்ட்ரியில் பெரிய இம்பேக்டை பண்ணலை. இன்ஸ்பைட் ஆஃப் தோஸ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தேர் வேர் ஃபியூ ஃபெய்த்ஃபுல் பீப்புள், a significant minority people who were faithful. உண்மையாக இருந்த குறிப்பிடத்தக்க சிறுபான்மையினரை கொண்டு தேவன் சபையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த சபை உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அந்த சபை உலகத்திலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய, நம்ம பரவசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்போது இந்த பிலதெல்பியா சபை ஏற்கனவே சொன்ன மாதிரி 6வது சபை, இதில் வந்து பெரிய அளவில் ஆண்டவர் தவறுகள் எதையும் ரொம்ப சுட்டி காண்பிக்கலை. அங்கே பார்ப்போம். அங்கே அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது 7ஆம் வசனத்தில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ரொம்ப முக்கியமான காரியங்களை இங்கே ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். ஹோலி அண்ட் ட்ரூ. இயேசு கிறிஸ்து யார்? ஹோலி அண்ட் ட்ரூ. ஹூ ஹோல்ஸ் த கீ ஆஃப் டேவிட்? தாவீதின் திறவுகோலை உடையவரும். இந்த தாவீதின் திறவுகோல் அப்படின்றது வந்து அது அப்புறம் சொல்லியிருக்கு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக இருக்கிறவர் சொல்லுகிறதாவது.
ஸோ ஃபிலதெல்பியா சபைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின இந்த அறிவு தேவைப்பட்டது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் காமனாக ஒன்றை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு சபைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு டைமென்ஷனை, ஒவ்வொரு பரிணாமத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், ஹோலி அண்ட் ட்ரூ. பரிசுத்தர்ன்னு சொல்லி ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் யாரை தான் சொல்லுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவரை பரிசுத்தர், சேராபீன்கள் அவரை துதிக்கும் போது அவரை பரிசுத்தர்னு சொன்னாங்க. ஏசுங்க சொல்கிறாரு ஹோலி, ஐ எம் ஹோலி. ஸோ பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் மாரல், நம்ம நிறைய நேரம் அதை மாரலாக மட்டும்தான் பார்ப்போம் ஹோலினஸ்ஸை. ஆனால் ஹோல்னஸ் அப்படின்னு மாரல்னு நம்ம பார்க்குறதுனால தான் நம்ம ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார், ஓகே, அது ஒரு பக்கம். பட் ஹோலி அப்படின்றது அது தேவனுடைய அந்த முழுமையை காண்பிக்கிறது. ஹீ இஸ் ஹோல், ஹீ இஸ் அப்சல்யூட். அவர் அவர் தான், ஹீ இஸ் எவ்ரி திங். அந்த ஹோலினஸை தான் அது காமிக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இயேசு கிறிஸ்து தனக்கு. ஸோ அகெயின் ட்ரினிட்டி, இங்கே ட்ரினிட்டி திரும்ப திரும்ப வர்றதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கடவுளா, இயேசு கிறிஸ்து கடவுளா அப்படின்ற அந்த கேள்விக்கு, இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னா ஹவு கேன் ஹீ அட்ரஸ் ஹிம்செல்ஃப்? தன்னை அவர் எப்படி அவிதமாக சொல்ல முடியும்? ஹவு கேன் ஹீ அட்ரஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஹோலி? ஏன்னா யாரும் சொல்ல முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த வாலிபன் அல்லது அந்த யூத லா மேக்கர், அந்த லாயர் கேட்கும்போது, நீ நல்லவர் அப்படின்னு சொன்னோடனே இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஸோ அப்படியே நீ என்ன நல்லவன் சொல்கிறீன்னா நீ என்ன பண்ணுற? யூஆர் அக்னாலஜிங் மீ அஸ் காட். ஸோ தட் இஸ் த ஜுடையோ கிறிஸ்டியன் கான்செப்ட் அபவுட் காட். தேவனை குறித்த யூத கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ன தெரியுமா? ஹீ இஸ் ஹோலி, ஹீ அலோன் இஸ் ஹோலி. அவர் மட்டும்தான் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து கடவுளா? அவரே சொல்கிறார், ஐ எம் ஹோலி. நான் காடுன்னு அவர் சொல்லலை, ஐ எம் காட் அப்படின்னு சொல்லலை. ஸோ இந்த ட்ரினிட்டி கிடையாது, ட்ரினிட்டி கிடையாது அப்படின்னு, மேபி ட்ரினிட்டின்ற வேர்டு நமக்கு பைபிள் இல்லாட்டாலும் நம்ம இயேசுவை நமக்குள்ளே உலாவுகிற, சபையின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிற, நமக்குள் வாசம் பண்ணுகிற இந்த இயேசு, அவர் தேவன் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ காட் டுவெல்ஸ் இன் மீ. தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுறார் ஏதோ அப்படின்றத விட, ஹீ இஸ் த ஹோலி ஒன் அண்ட் ஹீ இஸ் த ட்ரூ ஒன். சத்தியம் உள்ளவரும். அகெயின் ட்ரூ யார் தான்? உண்மையிலே உண்மையானவர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? காட் மட்டும்தான். ஜீசஸ் சொல்கிறார், நான் ட்ரூவாக இருக்கிறேன். அண்ட் தாவீதின் திறவுகோல். ஏன்னா ஏசாயா 22ஆம் அதிகாரத்தில் இது அகெயின் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யோவான் சபைக்கு எழுதும் பொழுது ஹீ இஸ் நாட் ரைட்டிங், மேபி அவர் எழுதுறது எல்லாமே ஆசியா மைனரில் உள்ள சபைகளுக்கு தான். ஆனாலும் அவர் பழைய ஏற்பாட்டை அப்படியே கரைச்சி குடித்து அல்லது அப்படியே உள்ளே வாங்கிட்டு ஹீ இஸ் ரைட்டிங். அதனால தான் பழைய ஏற்பாடு நம்ம நல்லா படிக்கலை அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்வது கடினம். இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தை தவறாக புரிந்து கொண்டதற்கு முக்கியமான காரணம் அந்த பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ், பழைய ஏற்பாட்டு அந்த அந்த படங்கள் அல்லது அந்த பழைய ஏற்பாட்டு இது இல்லாமல் போனது தான் முக்கியமான ஒரு காரணம். ஸோ தாவீதின் திறவுகோலை உடையவரும். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கே ஒரு 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 தீர்க்க தரிசனத்தை அங்கே பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், யாரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், 20ஆம் வசனத்தில், 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை. இதை யார்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏசாயா 22ஆம் அதிகாரம் அங்கே 22ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இருக்குது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர்
அடுத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாயிருக்கிற செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அங்கே சொல்லிட்டு உன்னைய வந்து என்ன பண்ணுவேன் யார்கிட்ட, செப்னாவை பார்த்து சொல்கிறாரு. இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்றத நம்ம வந்து நீங்கள் நாளாகம புஸ்தகங்களில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செப்னாவை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா 18ஆம் வசனத்தில், நீ சாவாய், 10ஆம் வசனத்தில் உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இல்கியாவின் குமாரனாகி எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. இதில் வந்து நிறைய விஷயங்களை அதில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த செப்னா என்பவன், இது வந்து அந்த டேவிடிக் லைனை அங்கே பார்க்குறோம். தாவீதினுடைய வம்ச வழியை ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதை செய்கிற ஆண்டவர், அவர் வாக்கு மாறாதவர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். தாவீதுக்கு அவர் வாக்கு பண்ணிட்டாரு. என்ன வாக்கு பண்ணார்? உன் மூலமாய் வீட்டை கட்டுவேன். அவன்கிட்ட சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், உன் மூலமாய் நான் வீட்டை கட்டுவேன். அப்படி உனக்கு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி உன் மூலமாக தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து என்ன பண்ணிட்டார், அவர் வாக்கு பண்ணிட்டார், உடன்படிக்கை பண்ணிவிட்டார். ஸோ அதனால் அதை அவர் என்ன பண்ணவில்லை, மாற்றவே மாட்டார். ஸோ நிறைய நேரம் நம்ம நினைப்போம், ஏதோ நம்ம வந்து பெரிய என்ன சொல்கிறது, ஹீரோ ஆனதுனால ஆண்டவர் நம்மளை வந்து நம்ம கொண்டு காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி. நோ, நிறைய நேரம் ஆண்டவர் அவருடைய காரியங்கள் நம்மளை கொண்டு செய்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் தெரியுமா? ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாவிகளாக இருந்தாலும் நம்மளை அவர் தெரிந்து கொண்டு அவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய திட்டத்தை நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் வி ஆர் சம்திங், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அதுதான் நம்ம ரோமரில் படிக்கும்போது பார்த்தோம். ரோமரில் பொதுவாக விசுவாசம் நீதி அப்படின்னா ஏதோ நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னு, இட் இஸ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அது தேவனுடைய என்னது உண்மை. அதனால தான் மத்தேயுவில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த பட்டியலில் இயேசு கிறிஸ்துவை பற்றின வம்ச வரலாறில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அங்கே வருது, எலியாக்கிம். அந்த எலியாக்கிம் அப்படின்ற நேமை 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் உள்ள சில நேம் சேஞ்சஸ் சிலது இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஷனுக்குள்ளே போகலை. ஏன்னா அது நம்ம மற்ற அதனுடைய பின்னணியில் வேறு சில காரியங்கள் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 20ஆம் வசனத்தில், இந்த எலியாக்கிமே நான் அழைக்கிறேன். டேவிடிக் லைனா அல்லது வேறு லைனா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, எலியாக்கிம் என்னும் ஊழியக்காரனை அழைத்து நான் வஸ்திரத்தை அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். 22ஆம் வசனத்தில், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான், அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். ரொம்ப இது வந்து ஆண்டவர் வந்து நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில், பாபிலோன் சிறையிருப்பு போன டைம், போகிற டைம் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சிறையிருப்பு கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இனி எங்கப்பா டேவிடிக் லைனு, இனி எங்கப்பா ஆண்டவருடைய என்ன சொல்கிறது தீர்மானம் என்ன, திட்டம் என்ன, அவருடைய உடன்படிக்கை என்ன, அவருடைய பிளான் என்ன, இதெல்லாம் என்ன? ஆனால் ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவர். சொல்கிறாரு, நான் என் தாவீதின் திறவுகோலை. அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த பிளான் அண்ட் என்னது ஆண்டவருடைய திட்டம். தாவீதை குறித்தும் தேவன் உலகத்தை குறித்தும் வைத்திருந்த திட்டத்தை தாவீதின் மூலமாக நிறைவேற்றுகிறதை குறித்தும் அங்கே சொல்கிறாரு. அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். தட் இஸ் தி அத்தாரிட்டி. என்ன அப்படின்னு சொன்னால், தாவீதின் சந்ததியை கொண்டு இந்த பூமியிலே நான் செய்ய நினைத்திருக்கிறதை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. இப்போ இதை தான் யோவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த எலியாக்கிம் மூலமாக அது நடக்கலை. எலியாக்கிம் மூலமாக அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். அப்போஸ்தலர்களும் நற்செய்தியாளர்களும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், எலியாக்கிம் வந்தான், அதுக்கு பிறகும் ராஜாக்கள் வந்தாங்க, ஆனால் எக்ஸைலிருந்து திரும்ப வந்தாங்களா? வரல. ஸோ தே டிடன்ட் கம் பேக் ஃப்ரம் தி எக்ஸைல். ஆனால் இங்கே யோவான் சொல்கிறாரு,
அந்த எக்ஸைலிருந்து உண்மையாக கொண்டு வருகிற தாவீதின் திறவுகோலை உடையவர் யார் தெரியுமா? நான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறதா யோவான் சொல்கிறார். ஸோ ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர் சொல்லுகிறவராவது. ஸோ ஏன் இந்த வார்த்தைகளை அவர் ஃபிலதெல்பியா சபைக்கு சொல்லணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கான அர்த்தம், அதுக்கான மீனிங் இருக்குது, அதுக்கான ரீசன் இருக்குது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப உபத்திரவம். அஃப்கோர்ஸ் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா இந்த சபைகளில் இந்த சபை உபத்திரவத்தின் வழியாய் போன சபைகளை ஆண்டவர் ரொம்ப என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறார், பாராட்டுறாரு. இந்த சர்தை சபை, அப்புறம் தியத்திரா சபை, இதெல்லாம் கொஞ்சம் உபத்திரவம் கம்மியாக இருக்குது அங்கே. அதனால தான் அவங்களுக்குள்ள இஷ்டம் போல் உபதேசங்கள், வேசித்தனம், விக்கிரகங்கள், எசபேலின் இந்த காரியங்கள் எல்லாம் உள்ளே வருது. ஸோ நிறைய நேரம் சர்ச் பர்சிக்யூஷனில் போகும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் அதுக்காக அப்போஸ்தலர்களோ ஏர்லி கிறிஸ்டியன்ஸோ எங்களை இன்னும் கொஞ்சம் கூட பர்சிக்யூட் பண்ணுங்கலாம் யாரும் சொல்லலை. அவங்க பர்சிக்யூஷன்லேருந்து வெளியே வர்றது தான் விரும்பினாங்க. அதுக்காக பர்சிக்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பர்சிக்யூஷனில் இருக்கிற சபை ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கிறத நம்ம சில இடங்களில் பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் தான் நம்ம பிலதெல்பியா சபையிலையும் பார்க்குறோம். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இது யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தாண்டிய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தாண்டிய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே ஆண்டவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் அதிகாரம் உடையவராக இருக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுறவருமா இருக்கிறேன். அதனால் உனக்கு நான் திறந்த வாசலை வச்சுருக்கிறேன், ஒருத்தனும் பூட்ட முடியாது. ஏன்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாம். ஸோ ஆண்டவர் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அஃப்கோர்ஸ் நான் நினைக்கிறேன் இது நம்பர்ஸை குறிக்குதா, அந்த சபையினுடைய எண்ணிக்கையை குறிக்குதா, அல்லாட்டா அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க நல்லா ரிச்சாக இருக்கிறாங்க அந்த இதை குறிக்குதா, எக்ஸாக்டாக நமக்கு தெரியலை. ஆனால் எனிஹவ் திஸ் இஸ் அ வீக் சர்ச், இது ஒரு வீக் சர்ச். ஆனால் அந்த கொஞ்சம் பலம் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லை மற்ற சபைகளை போல். ஆனால் என்னை மறுதளிக்கவில்லை, என் வசனத்தை கை கொண்டாய், அதனால் நான் திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருத்தரும் பூட்ட முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கும், உண்மையிலேயே நம்ம போக முடியுமா முன்னேறி அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் திறந்த வாசலை வைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அதோடு விடலை, இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தாண்டிய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, உன் பாதங்கள் முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் பண்ணுவேன்னு சொல்கிறார். ஐ வில் மேக் யாரை? அவங்க சினகாக் ஆஃப் சேட்டன், இங்கிலீஷில் சினகாக் ஆஃப் சேட்டன்னு கொடுத்துருக்கு, சாத்தாண்டிய கூட்டத்தாருன்னு இங்கே போட்டிருக்கு, ஆனால் சினகாக் ஆஃப் சேட்டன். அவங்க ஜூஸ்ன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க, பட் தே ஆர் லையர்ஸ். ஐ வில் மேக் தம் கம் and fall down at your feet and acknowledge that I have loved you. ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. இது எந்த கூட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தாண்டிய கூட்டத்தாரில் உனக்கு கொடுப்பேன், அவர்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க, நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதே அறிந்து கொள்ளும்படி செய்வேன், உனக்கு பாதங்கள் முன்பாக பணிவாங்க. இது யார் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் த பீப்புள். யார் இவங்க? இந்த அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன். அதாவது அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ராயருடைய ரோமன் சீசஸோட ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த விதிவிலக்கை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னது
அடுத்த ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஜூஸ் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இவங்க தான் ஆக்சுவலாக இந்த பெர்சிக்யூஷனுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. யார்? இந்த யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தாண்டிய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. என்ன அடையாளம் அப்படின்னா, உன்னை பெர்சிக்யூட் பண்ணுறதுக்கு, உன்னை உபத்திரவப்படுத்துறதுக்கு, நீ உபத்திரவத்துக்குள்ள ஆகிறதுக்கு, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருந்தவர்களை நான் என்ன செய்ய போகிறேன்? உனக்கு கொடுக்க போகிறேன். தே வில் கம் அண்ட் fall down at your feet and acknowledge that I have loved you. ஸோ அவங்க யார்? இவங்க பிரச்சனைக்கே காரணமாக இருந்தது யார் தான்? இந்த கூட்டத்தார் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க உங்ககிட்ட வந்து என்ன செய்வாங்க? நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஐ வில் அதை மாதிரி அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ வந்து நிறைய நேரம் தேவன் எவ்விதமாக செயல்படுவார் அவருடைய சபைக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் செயல்படுகிற தேவன். இயேசு கிறிஸ்து அதான் இங்கே சொல்கிறார், நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், நீ வந்து என்னோட கமாண்ட்மெண்ட்டை, என்னோட கட்டளையை நீ காத்து கொண்டதுனால நான் என்ன பண்ணுவேன்? உலகம் முழுவதும் அந்த பூச்சக்கரம் எங்கிலும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஸோ வந்து ஆண்டவர் பெரிய ப்ராமிஸையும் கொடுக்குறாரு. சோதனை காலம் பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிறது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் வரப்போகிற அந்த பெரிய ஒரு உபத்திரவம், அந்த ரோமன் எம்பையர் பூச்சக்கரம் அப்படின்னு சொன்ன உடனே ஹோல் எர்த் அப்படின்றத விட அன்னைக்கு இருந்தால் அவங்க அறிந்திருந்த அந்த உலகத்தில் ரோமன் எம்பையரில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சபைக்கு எதிராக வரக்கூடிய, ஏன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரிக்கு அப்புறம் செகண்ட் செஞ்சுரியிலலாம் இன்னும் அதிகமாக தான் உபத்திரம், இடையிடையே கொஞ்சம் கேப்பு கிடைக்கும், உபத்திரம் கொஞ்சம் குறையும், ஆனால் திரும்பவும் கூடிடும். ஸோ இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதில் வரும் பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னை தப்பும்படி நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வந்து ஏதோ இது வந்து ஆண்டவருடைய அந்த ஃபைனல் கம்மிங்கை குறித்து இங்கே சொல்லப்படலை. இங்கே எது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஹீ கம்ஸ். எப்போ வர்றாரு? பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பேன்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. தட் மீன்ஸ் நீ வந்து என்ன செய், நான் உனக்கு கொடுத்துருக்கிறத, உனக்குன்னு கொடுத்துருக்கிறத அதை நீ பற்றி கொண்டுரு. ஸோ யூ ஹாவ் டு டூ சம்திங். ஒரு ஒகேஷன் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், அதை நீ பற்றி கொண்டுரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டுரு. அதாவது இதிலெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அல்லது புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே என்ன பிரச்சனை, இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூமியின் குடியிருக்கிற மேலே எல்லார் மேலேயும் வரக்கூடிய என்னது சோதனை காலம். ஸோ பொதுவாக இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து என்னது உலகம் ஃபுல்லாக வரப்போகிற ட்ரிபுலேஷன் பீரியட், இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பும்படியாக உன்னை பாதுகாப்பேன். ஸோ அதனால் ராப்சர் வந்துடும் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு சொல்லி தெரியலை. இது வந்து ராப்சரை சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய கூட்டத்தினருடைய ஒரு முக்கியமான வசனம். நல்லா அந்த வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பூமியின் குடியிருக்கிறவர்களே சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னா, அந்த தப்பிக்கிறது இங்கே இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஐ வில் ஆல்சோ கீப் யூ ஃப்ரம் த ஹார் ஆஃப் ட்ரையல் தட் இஸ் கோயிங் டு கம் அப் ஆன் த ஹோல் வேர்ல்ட் டு டெஸ்ட் தோஸ் ஹூ லிவ் ஆன் தி எர்த். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரையும் அல்லது அன்றைக்கி இருந்த எம்பையரில் இருக்கிற எல்லாரையும், இன்றைக்கி அவங்க அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் முழுசுக்கும் வரக்கூடிய சோதனை காலம் தான் அந்த உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஹார் ஆஃப் ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் இருந்து
நான் உன்னை ஐ வில் ஆல்சோ கீப் யூ ஃப்ரம் த ஆர் ஆஃப் ட்ரையல். நான் உன்னை எஸ்கேப் பண்ண வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஐ வில் கீப் யூ ஃப்ரம் த ஹார் ஆஃப் ட்ரையல். ஸோ உலகம் ஃபுல்லாக ட்ரையல் வரும், ஆனால் நீ அதை மேற்கொள்ளுவாய். ஸோ தட் இஸ் த திங். ஆண்டவர் வந்து ஒரு நாளும் உலகத்தில் உனக்கு உபத்திரவம் கிடையாதுன்னு சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக யோவானில் வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தில் ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் வேதத்தை அந்த எஸ்கேபிஸ்ட் தியாலஜி, அது ரொம்ப ஆபத்தான ஒன்று. எஸ்கேபிஸ்ட் தியாலஜி என்னது அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக சோதனை வரப்போகுது. இதை பொதுவாக ட்ரெடிஷ்னலாக அல்லது நம்ம எவாஞ்சலிக்கல் சர்க்கிள்ஸில் இன்டர்பிரட் பண்ணுறது அப்படி தான். உலகம் ஃபுல்லாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகுது, உபத்திரவ காலம் வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் சபையை என்ன பண்ணிடுவார்? தூக்கிட்டு போயிடுவார். ஸோ அதனால் சபையை வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆயிரும். பட் அந்த வசனம் அதுதான் சொல்லுதா? நான் உன்னை காப்பேன்னு சொல்கிறாரு. ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, ஐ வில் கீப் யூ. இது எப்படி இந்த வசனம் எதுக்கு ரிலேட் ஆகுதுன்னு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான ஆசாரிய ஜெபம்னு சொல்லுவோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ரொம்ப தெளிவாக அந்த சொல்லுது. யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகம் அவங்கள பகைச்சுது, ஆனாலும் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, நான் இவங்களை உலகத்துக்குள்ளே அனுப்ப போகிறேன். சீஷர்களை வந்து அவர் சிலுவையில் பாடுபடுவதற்கு முன்பதாக சீஷர்களை வந்து நீங்கள் உலகத்துக்கு அனுப்புறதுக்கான அவருடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் எல்லா ஆயத்தங்களையும் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு? யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் என்ன செய்யும்? அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் அவர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. அதனால ஆண்டவருடைய திட்டம் என்றைக்குமே அவருடைய பிள்ளைகளை, ஏன்னா ஹீ வாண்ட்ஸ் டு பிளஸ் த வேர்ல்டு த்ரூ ஹிஸ் சில்ட்ரன். உலகத்தை அவருடைய ஜனங்களை கொண்டு, அவருடைய சபையை கொண்டு அவர் ஆஸ்வதிக்கும்படியாக விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகம் மோசமாகி போகட்டும், நம்ம அதில் எஸ்கேப் ஆகி நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் நாட் பிப்ளிக்கல் அப்படின்றத எடுத்து காண்பிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வசனங்களை எடுத்து சொல்கிறேன். உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீ அவர்களை தீமை நின்று காக்கும்படி. அதை அவர் திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்கிறத அங்கே பார்க்க முடியும். அந்த 17ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து திரும்ப திரும்ப அவர் அதை சொல்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியும். அதனால் அவங்களுக்காக மட்டும் இல்லை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபத்தை அவர் பண்ணும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸோ எல்லாருக்காகவும், ஸோ ஹோல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை குறித்த, சர்ச்சை குறித்த ஆண்டோடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நீர் காத்துக்கொள்ளணும். ஸோ அப்படின்னா உலகம் முழுசும் வர்ற அந்த டெஸ்டிங் பீரியடில் இவங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், நீ அதில் மாட்டா. பிலதெல்பியா சபையில் உள்ள கிறிஸ்தவர்களாக்கி நீங்கள் நிச்சயமாக அதில் வீழ்ந்து விட மாட்டீர்கள். நீங்கள் சோதனையில் விழுந்துட மாட்டீங்க. உலகம் ஃபுல்லாக சோதனை வரப்போகுது. உலகம் ஃபுல்லாக உள்ள கிறிஸ்தவர்களுக்கு, ரோமன் எம்பையரில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சோதனை வரப்போகுது. உபத்திரவம் இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆக போகுது. ஆனால் நான் பிலதெல்பியா சபையில் இருக்கிற உங்களை காப்பேன். ஏன் காப்பேன்? ஏன்னா நீ என் பொறுமையை குறித்து சொல்லி அவசரத்தை நீ காத்துக்கொண்டு. ஸோ அந்த டீலை பாருங்களா. நீ காத்துக்கொண்டபடியால், 10ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க, நீ காத்துக்கொண்டபடினால் நானும் உன்னை காப்பேன். ஸோ நிறைய நேரம் நம்ம எல்லாமே ஆண்டவர் செய்வார், நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிறது தான் நம்முடைய வேலைன்னு நினைக்கிறோம். நோ, when we do something, God does நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம மறந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதளிக்கலை, வசனத்தை கை கொண்டா நான் திறந்த வாசலை வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ காத்து கொண்டதுனால நானும் இனிமேலும் பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை காப்பேன். நீ ஒன்று பண்ணு, உனக்குள்ளதை பற்றி கொண்டுரு, ஹோல்ட் ஆன், பற்றி கொண்டுரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, விட்டுறாத, யூ கண்டினியூ. ஸோ கர்த்தர் நமக்கு தந்ததை நம்முடைய சூழ்நிலையில், நாம் இருக்கிற அந்த நிலைமையில், உபத்திரவத்தில் போய் கொண்டிருந்த அந்த சபை
எதற்கு ஆண்டவர் அதை சொல்லியிருப்பாருன்னா, நாமும் அதை நமக்கு தரப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம அதை வந்து காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து ஜெபம் கொள்ளுகிறவன் எவனோ, அதை அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதை அடுத்தது நம்ம பார்க்கலாம். எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம வச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்தது லவோதிக்கியா சபை. நம்ம இதை குறித்து பல முறை சிந்தித்திருப்போம். கண்டிப்பாக மற்ற சபையெல்லாம் குறித்து சிந்திக்கிறோமோ இல்லையோ, லவோதிக்கியா சபை வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது, 7வது சபை. ஆனால் ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலவரத்தில் இருந்த ஒரு சபை. இதை குறித்து ஏன்னா எபேசு சபைக்காகிலும் கொஞ்சமாவது ஆண்டவர் என்ன சொல்லுவார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாராட்டியிருப்பார். அந்த சர்தை சபைக்கும் லவோதிக்கியா சபைக்கும் மட்டும்தான், சர்தைக்கும் லவோதிக்கியாவுக்கும் மட்டும்தான் எடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவார், சர்தை சபைக்கும் ஆண்டவர் சொல்லுவார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அதே மாதிரி லவோதிக்கியா சபைக்கும் சொல்கிறாரு, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாக இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற அப்படின்னால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஸோ இது நமக்கு தெரியும். வரலாற்று ஆசிரியர்கள், வேத பண்டிதர்கள்லாம் சொல்கிறது, லவோதிக்கியா சபைக்கு, லவோதிக்கியான்ற அந்த இடத்துக்கு அன்றைக்கி அந்த வெந்நீர் ஊற்றுக்களிலிருந்து பைப்புகள் வழியாக தண்ணீர் வருமா. அன்றைக்கி அவங்க அரேஞ்ச் பண்ணி அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அவங்க அதுக்கான வழிகள் முறையை செய்து கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வரும் பொழுது அது வந்து அந்த தண்ணீர் வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு ஃபெமிலியரான ஒன்று. அதை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை குடிக்கவே முடியாது. ஸோ எதர் அது கூகுளாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லாட்டா அதை சூடாக்கி குடிக்கணும். ஸோ இந்த ரெண்டும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் குடிக்க முடியாது அந்த வாட்டர். அது ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அது காரணம் அந்த இது கிடையாது, வெந்நீர். அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இன்றைக்கி வந்து அதில் இருந்த அந்த மினரல்ஸு அதெல்லாம் வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நல்லா கூலானால் தான் அதை குடிக்க முடியும், இல்லாட்டி அதை ஹாட் பண்ணி தான் குடிக்க முடியும், இல்லைனா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்து இருக்கிறது. ஸோ எனிஹவ் அன்று ஏன் இந்த இந்த கம்பேரிசனை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அது அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து பழகி போன ஒரு விஷயம். இந்த அனலும் இல்லாமல் குளிருமா இருந்தால் தண்ணியாக அவங்களால குடிக்க முடியாது. ஸோ ஆண்டவர் சொல்ல, நீ அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கிற. ஸோ ஹவு காட் வந்து அழகாக கம்பேர் பண்ணுறாருன்றதை நீங்கள் பாருங்கள். என்ன பிரச்சனை உனக்கு? அதான் சொல்கிற, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் அந்த தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல் நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லுகிறபடியால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ரொம்ப திட்டுறாரு அவங்கள. ஏன்னா அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப திட்டுறாரு அவங்கள. ஆனால் அங்கே தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நமக்கு இது நான் திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம், அதனால் நான் இது ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. பட்டு ரொம்ப திட்டுறாரு. ஆனால் 19ஆம் வசனத்தில் அவங்கள பார்த்து தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். those whom I love I rebuke and discipline. நல்லா கவனிச்சுக்கோங்க. சபையோடு கூட ஆண்டவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாரே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர் எச்சரிக்கட்டும், அவர் கடிந்து கொள்ளட்டும், நம்மளை வந்து ரிபியூக் பண்ணட்டும், நம்மளை வந்து அவர் டிசிப்ளின் பண்ணட்டும். பட் ஹி லவ்ஸ் அஸ். இதெல்லாம் அவர் எதனால் பண்ணுறாரு தெரியுமா? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். ஸோ இதை நம்ம மறந்து போகக்கூடாது. அங்கே வந்து சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு வாந்தி பண்ணுறேன்னா எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி தான் அர்த்தம். அவ்வளோ மோசமாக நீ இருக்கிற, உனக்கு குறைவில்லை நீ நான் சொல்லிக்கிற. ஸோ இது வந்து ஒரு பெரிய டேஞ்சர். நான் அடிக்கடி நான் அதை சொல்லக்கூடிய விஷயந்தான். குறைவில்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு நீ சொல்கிறதுனால நான் என்ன ஆண்டவர் சொல்கிறார், நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோண்டாதபடிக்கு வெண்வஸ்திரத்தையும் இடத்தில் வாங்கி கொள்ளவும் பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. ஸோ இதெல்லாம் வந்து 3 விஷயங்கள். ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோன்னா நேரம் ஆகிட்டே இருக்கும். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு பொண்ணு, அவலட்சணம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வெண்வஸ்திரம், பார்வை அடைகிறதுக்கு கண்ணுக்கு என்னது கலிக்கம். ஸோ அப்படின்னா ஏன் உனக்கு இது 3ம் தேவை? ஏன்னா நீ தரித்திரனாக இருக்கிற, குருடனாக இருக்கிற, நிர்வாணியாக இருக்கிற. ஸோ ஏன் இந்த 3ம் தேவை? 17ஆம் வசனத்தில் அவன் குறை என்னது? நீ தரித்திரன், குருடன், நிர்வாணி. உனக்கு ஏன் பொண்ணு தேவை?
நீ தரித்திரன். நீ ஏன் உனக்கு ஏன் கலிக்கம் தேவை? நீ குருடன், உனக்கு பார்வை இல்லை. நீ உனக்கு வஸ்திரம் தேவை, நீ நிர்வாணி. ஸோ வந்து இது எது காமிக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சபையை வந்து இந்த லவோதிக்கா சபை குறித்து நிறைய கருத்துக்கள் நிறைய இருக்குது. நமக்கு எக்ஸாக்டாக அந்த சிச்சுவேஷன் என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு நல்ல பெர்சிக்யூஷன் இவங்களுக்கு ரொம்ப இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ரீஜனில் ரோமன்ஸோட அந்த பெர்சிக்யூஷன் ரொம்ப இல்லை. கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்து நல்ல என்னது நல்ல வெல் டு டூ அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இந்த சர்ச்சில் உள்ள எல்லாருக்கும் நல்ல மெம்பர்ஸ், நல்ல எல்லா வசதிகளும் இருந்தாங்க. ஸோ தே வர் வெரி கம்ஃபர்டபுள். அதனால தான் அவங்க என்ன நினச்சாங்க, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட என்ன தான் குறைய பார்த்தாரு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குறை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அடுத்த பகுதியை வாசித்து பார்க்கணும். எதை பகுதியை? 20ஆம் வசனத்தில் இருக்கிற பகுதியை வாசித்து பார்த்தா புரியும். ஒன்று, நான் வாசற்படியில் நின்று தட்டுறேன். ஸோ ஆண்டவரோடு கூட they didn't have table fellowship. அதனால தான் சொல்கிறாரு, கதவை திறந்தா நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். டேபிள் ஃபெல்லோஷிப். ஸோ காட் வாண்ட்ஸ் டு dwell with us, and அதாவது ஜீசஸ் வாண்ட்ஸ் டு dwell with us and have fellowship with us. அது டேபிள் ஃபெல்லோஷிப். அதாவது என்ன, அப்படி போஜனம் பண்ணுவேன் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவு சபைக்கு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சர்ச்சில் போகிறதுக்கு, வசனம் கேட்குறதுக்கு, கம்யூனியனில் கலந்துக்கிறதுக்கு, அல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது, அந்த தே ரிஜெக்ட், அதை நெக்லெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எதுக்காக, ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபெல்லோஷிப்பில் இருந்து வேர்டை கேட்குறது. ஏன்னா அன்றைக்கி ஆதி சபைகள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து நான் நினைக்கிறேன் இவங்க சர்ச்சாக தான் இருக்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டியாக தான் இருக்கிறாங்க. மேபி அவங்களுக்குள்ள அவங்க கேதர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அப்படி இல்லைன்னா வந்து இப்போ யோவான் வந்து இந்த லெட்டரை எழுதி அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது இல்லையா? பட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலான ஒரு ரியலான ஒரு ஆண்டவரோடு கூட உள்ள அந்த ஃபெல்லோஷிப் அவங்களுக்கு இல்லை. எவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்களேன். இயேசு சபையின் நடுவில் நான் உலாவுறேன்னு சொல்லிட்டு லவோதிக்கா சபையை பார்த்து சொல்கிறாரு, வெளியே வாசலுக்கு வெளியே நின்று கதவு தட்டுறேன் அப்படின்றாரு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இது இருதய கதவு இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய நேரம் அந்த சால்வேஷனுக்கு இருதய கதவாக சொல்லுவோம். பட் இட் இஸ் த டோர் ஆஃப் த சர்ச். அப்படின்னா எப்பா நீ எல்லாம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ நல்லா எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, எனக்கே அங்கே இடம் இல்லாமல் நீ உட்காந்துருக்கிற. ஸோ வந்து தேவனை அறிந்து அனுபவித்து அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற மெம்பர்ஸ் இருக்கிற சபை தான் அது ஆண்டவர் விரும்புகிற சபை. நம்பர் 1. 2வது, அவனுக்கு கொடுக்குற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இதில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த சபைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுனா அவனு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஸோ த்ரோன், சிட்டிங் இன் த த்ரோன் வித் கிரைஸ்ட். ஸோ இது வந்து எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், இன்ஃப்ளூவன்சிங். ஸோ கிறிஸ்துவை வந்து அவரை வந்து அந்த கிரைஸ்ட் லைக், அந்த கிரைஸ்ட் கிங்டத்தோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை, அது த்ரோன் அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு இன்றைக்கி உபத்திரமும் கஷ்டமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், தே ஹேவ் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. யாரு கூட? சுற்றி இருக்கவங்க கூட, ரோமன் சிட்டிசன்ஸ் அல்லது மற்றவங்களோடு கூட அவங்க வந்து தே கெட் காம்ப்ரமைஸ்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு பிரச்சனையே இல்லை. தே ஆர் லிவிங் வெரி கம்ஃபர்டபிளி, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அழைச்சி வந்து, விச் மீன்ஸ் என் கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து, வாட் இஸ் த ஜாப் தட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ? நம்ம செய்யும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற வேலை என்னது? சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து வாட் ஹீ இஸ் டூயிங், ஹீ இஸ்
restoring and redeeming the earth. ஸோ பூமியை அவர் சீர்படுத்தி மீட்டு கொண்டிருக்கிறார். ஸோ தேவன் தம்முடைய படைப்பை மீட்டு கொண்டிருக்கிறார். இது நம்ம இதுதான் பைபிளோட தீம். நீங்கள் ரெவலேஷனை மட்டும் எடுத்து பிளாட்டோனிக் வியூவில் நான் அடிக்கடி நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ பிளாட்டோனிக் வியூவில் படித்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ சன்னியாசியாக போகிறதுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இப்போது இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? தம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார். வாட் இஸ் டூயிங்? இஸ் வெயிட்டிங் டு மேக் த ஃபுட்ஸ்டூல், மேக் ஆல் இஸ் எனிமீஸ் இஸ் ஃபுட்ஸ்டூல். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அவருக்கு பாதபடி. என்ன சத்துரு அது? எதெல்லாம் அவருடைய நல்ல படைப்பை அழித்ததோ, எதெல்லாம் அவருடைய படைப்பின் நோக்கத்தை அழித்ததோ அதுதான் அவருடைய எனிமி. தேவனுக்கு எனிமினா தான் எனிமி. அழகாக படைக்கப்பட்ட இந்த உலகத்தை தான் வந்து மனிதர்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே படைத்த இந்த உலகத்தை எது எது அழித்ததோ அதையெல்லாம் அவர் பாதப்படியாக்கி போடுறதுக்காக தான் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் த்ரோன். நம்மளை அவ கூட உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு? நம்ம நினைக்கிற மாதிரி ஹெவன்லி பிளிஸில் போய் அப்படியே என்னது இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸோட கற்பனை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே நம்ம வந்து ஒரு டிரான்சென்டல் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படியே ஒரு ஹைப்புக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் இது ஆண்டவர் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஸோ லவோதிக்கியா சபை, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட படிப்பிலிருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், தே ஃபெயில்டு. ஏன்னா நம்ம யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சபையோட ஒரு முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதோட முடிச்சிடறேன். ஜெயங்குளிரம் இன்றைக்கி நடத்தணும்னு நினச்சேன். பட் அடுத்த வாரமே நம்ம பார்க்கலாம். அதை சேர்த்து பார்க்குறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சபையோட ஒரு முக்கியமான ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொன்னால், யோவான், அதுதான் நான் திரும்ப அந்த யோவானை இதையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும். யோவானில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா, சபை சர்ச் தான், சர்ச் அல்லது ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்வோம் அப்படின்னா, 16ஆம் அதிகாரத்தில் சத்திய ஆவியாகிய வருவார், வந்து என்ன செய்வார் அப்படின்னா 8ஆம் வசனத்தில் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸோ சபையினுடைய ரோல், முக்கியமான ஒரு ரோல் என்ன தெரியுமா? இதை ஹோலி ஸ்பிரிட் எப்படி இதை பண்ணுவார்? நம்ம நினைக்கிறோம் இந்த ரெட்ஷிப்புக்குள்ளே கொண்டு வருவார் நம்மளை அப்படின்றது மட்டும் நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எதுக்காக? என்னை விசுவாசிப்படினாலே பாவத்தை குறித்தும், என்னை காணாதபடி நான் என் பிதாவினத்திற்கு போகிற அப்படினால் நீதியை குறித்தும், அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்ட உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ திஸ் இஸ் த மேபி இதை தனியாக நம்ம படித்து பார்க்கணும். இதை வந்து இந்த அதிகாரத்தை நம்ம தனியாக ஸ்டடி பண்ணோன்னா நமக்கு புரியும். இந்த ஹோலி ஸ்பிரிட் செய்கிற இந்த ஒர்க்கை, இது எப்போ நடக்கிறது? ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் நடக்கிறது இல்லை. இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இந்த த்ரூ த சர்ச் கம்யூனிட்டி. சபையாகிய அந்த சமூகத்தின் மூலமாக அவர் செய்கிற வேலை என்ன வேலை? அது உலகத்தை கண்டித்து உணர்த்துறது. இன்னைக்கு சபை வந்து காட் வாண்ட்ஸ் தட் சபை வந்து அப்படிப்பட்ட ஒரு என்னது கண்டித்து உணர்த்துகிற சபையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை இன்னொரு விதத்தில் லாங்குவேஜில் சொல்லணும்னு சொன்னால், என்டி ரைட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, காலிங் அக்கௌண்ட். உலகத்தை காலிங் அக்கௌண்ட், அதாவது நீ சரியாக இருக்கியா இல்லையா, நீ தான் சரிப்பா அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு போதிக்கிற ஒரு நிலையிலே சபை இருக்க வேண்டும். ஸோ நான் நினைக்கிறேன் லவோதிக்கா சபை இதில் தான் ஃபெயில் ஆகிடுச்சு. கம்ஃபர்டபுளாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது, எல்லாத்துக்கூடையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் சபைக்கு என்ன வேலை? ஒன்றுமே இல்லை. தேவ ராஜ்யத்தினுடைய மதிப்பீடுகளை, கடவுளுடைய கிங்டம் வேல்யூஸை உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சர்ச் ஷுட் ஸ்ட்ரைவ். எப்படி ஸ்ட்ரைவ் பண்ணணும்? சண்டை போட வேண்டாம், போராட்டம் நடத்த வேண்டாம். பட் இட் ஷுட் ஸ்பீக், பேசணும். அண்ட் இட் ஷுட் லிவ் அஸ் அ மாடல். இந்த ரெண்டுலேயும் நம்ம தவறும் பொழுது, இந்த ரெண்டையும் நம்ம தவறிட்டோன்னா உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்களா? அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு. நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சஸில் ஜெபம்லாம் நடந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் நேற்றுக்கு நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு இதை நாங்கள் இந்த வீடியோ பண்ணும்போது கட் பண்ணிடுவோம். பட் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சம் பேர் தானே இருக்கீங்க, அதனால சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட சிஎம்மோட ஒய்ஃப் போயிட்டு வந்தாங்க கோயிலாக. இப்போ சிஎம் போகிறாரு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அவங்களையும் சொல்கிறதுக்கு இல்லை, இவங்களையும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம வந்து என்ன ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னால், சர்ச்சோட ரோல் என்னது? ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக். பாலிடிக்ஸில் சர்ச்சோட ரோல் என்னது? சர்ச் ஷுட் கால் டு அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் எவ்ரி திங். அப்படின்னா என் லைஃப் அப்படி இருக்கணும். நான் சும்மா அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சபையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறதாக இருக்க வேண்டும். சர்ச் அப்படி இருக்கும் பொழுது தான் உலகம் வந்து சரியான பாத்தில் போகும். நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாரும் அப்படி இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் a group of people should be there. எதுக்கு இருக்கணும்? டு டெல் த வேர்ல்டு எது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற சபையாக இருக்க வேண்டும். சத்தத்தை உயர்த்துகிற சபையாக இருக்க வேண்டும். ஸோ வந்து லவோதிக்கேயா சபை ஃபுல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சில நல்ல விஷயங்கள் நம்ம அரசியலில் நான் சொன்னாலும் சொல்கிறேன், சில விஷயங்கள் ஈக்குவாலிட்டியாக வேதத்தின் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்குதா, வி ஷுட் பி ஹாப்பி அண்ட் வி ஷுட் பி த ஃபர்ஸ்ட் டு அப்ரிஷியேட். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய சத்தியங்களுக்கும் எதிரான காரியங்கள் நடக்கும் பொழுது வி மஸ்ட் த ஃபர்ஸ்ட் டு என்னது ரைஸ் அவர் வாய்ஸ். ஒடுக்கப்படும் பொழுது, பொய்யும் புரட்டும் நடக்கும் பொழுது, அநியாயம் நடக்கும் பொழுது வி மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் டு ரைஸ் த வாய்ஸ். ஆனால் இட் ஷுட் பி வெரி வாய்ஸ். அதுக்காக எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல போய் சத்தம் போட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் நடந்துக்கிற காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோன்னு தோணுது. சர்ச் வந்து நிறைய இடங்களில் இதையுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் தைரியமாக ஆதி திருச்சபை என்ன சொல்லுச்சு? கர்த்தர் தான் எங்களுக்கு லார்ட், சீசரும் கிடையாது. யார் வந்தாலும் யார் அதிகாரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கர்த்தர் தாவீதின் திறவுகோலை உடையவர் தான் எங்களுக்கு லார்ட். அதுதான் அவங்களுடைய டிக்ளரேஷன், அதான் அவங்களுடைய விட்னஸ். நம்ம சொல்கிற மாதிரி விட்னஸ்னோடனே ஏசுனை நேசிக்கிறான்னு சொல்கிற மெசேஜ் இல்லை. இட் இஸ் த டிக்ளரேஷன், இட் இஸ் த ப்ரொஃபஷன், இட் இஸ் தி அனௌன்ஸ்மெண்ட் தட் ஜீசஸ் இஸ் லார்ட். மை லார்டு மட்டும் கிடையாது, ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஹீ இஸ் ரிடீமிங் த வேர்ல்டு. உலகத்தை அவர் தனக்காக மீட்டு கொண்டிருக்கிறாருன்ற அந்த டிக்ளரேஷன். ஸோ நம்ம நிறைய நேரம் அதை பண்ணுறதில்ல, பண்ண பழகலை. அஃப்கோர்ஸ் நான் நீ சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம சர்ச் அதுக்காக எக்யூப் பண்ணணும், தன்னுடைய மக்களை அதுக்காக எக்யூப் பண்ணணும். எதுக்காக? ஸோ தட் நம்ம வேர்ல்டோட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்காக காலிங் இன் டு அக்கவுண்ட். அது யோவான் ஸ்நானகன மாதிரி ஏரோது ராஜாவங்கிட்டத்தில் போய் நீ உன் சகோதரனுடைய மனைவியாக ஏரோதியாளை வைத்திருக்கிறது சரியல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ஸா. ஸோ சபை இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா சபை அதுக்கேற்றபடி இருக்கணும் இல்லையா? ஸோ சபையே வந்து கரப்டட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எங்கே போய் என்னத்தை சொல்கிறது? ஸோ வந்து கர்த்தர் அப்படிப்பட்ட சபையை தேடுகிறார். அப்படிப்பட்ட மக்களை கொண்டு இந்த பூமியிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் யாராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிஷப், ஆங்கிலிக்கன் பிஷப் ஒருத்தர், பேர் எனக்கு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது, டெஸ்மண்ட் டுட்டுன்னு நினைக்கிறேன், ஆஃப்ரிக்கன் ஆங்கிலிக்கன் பிஷப். ஸோ சைலண்டாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ரத்தமே இல்லாத ஒரு பெரிய புரட்சியை என்ன மாற்றத்தை உண்டு பண்ணார். அந்த ஆஃப்ரிக்கன்ஸுக்கும் அந்த ரேசிசத்துக்கு ஒரு பெரிய ஒரு எண்டு வச்சது அவரோட ஒர்க். ஸோ வந்து சபைக்கு அந்த ரோல் இருக்குது, சபையுடைய தலைவர்களுக்கு அந்த ரோல் இருக்குது. ஸோ நிறைய நேரம் அதை மறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து பார்வையில் நம்ம குளிரும் இல்லாமல் நலும் இல்லாமல் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது. ஸோ ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே நம்ம தலைமுறையிலே நம்மையும் நம்முடைய சபையும் அப்படிப்பட்ட மாற்றத்தை நம்மை கொண்டு ஏற்படுத்துவாராக.
அதுக்கான கிருபைகளை இட்ஸ் நாட் சிம்பிள், இட்ஸ் நாட் ஈஸி. நான் சொல்கிற அளவுக்கு வாயில் பேசிட்டு போகிறது ஈஸி, ஆனால் அதை நம்ம செய்கிறது இட்ஸ் வெரி ஹார்ட். அதற்கு தகுதியுடையவர்களாக, அது நடக்கத்தக்கதவர்களாக, அதுக்கான மாடலை உருவாக்குறவங்களாக தேவன் நம்மை மாற்றுவாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையை நீ நேசிக்கிறீர். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. சபையை, எங்களை எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர். எங்களை கொண்டு நீர் எவ்வளவு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்களா இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தை உமக்காக மீட்டுக் கொள்கிறவர்களாய், உமக்கென்று சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவர்களாய், உம்முடைய சிங்காசனத்தில் உம்மோடு உட்காரத்தக்கதான ஸ்லாக்கியத்தை என்றைக்கோ நான் உட்கார்வோம் என்பதல்ல ஆண்டவரே. இப்பொழுதே உம்மோடு உட்கார்ந்து உம்மோடு வேலை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். அதற்காக எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர். அதற்கான கிருபைகளையும் பலனையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.